தலைமை ஆசிரியருக்கும் அவசர மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பு தமிழ் பள்ளி துணை தலைமை ஆசிரியை மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம 3 பள்ளிகள் கொத்தலிம தமிழ் பள்ளி, சிறப்பு தமிழ் பள்ளி, எஸ்ஏகியூ தமிழ் பள்ளி இணைந்து நன்னறி பாடத்தில் போதிக்கும் முறையில் நாம் இணைந்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கூறி என் பாடத்தை ஆரம்பிக்கிறேன். இன்று நன்னறி கல்வி பாடம் மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும். நன்னறி கல்வி போதிக்கப்பட்டிருக்கு, படித்திருக்கீங்க. இது ஒரு மீள் பார்வை கூட வச்சுக்கலாம். ஓகே, நன்னறி கல்வியில நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்படும் தலைப்பு எப்படி இருக்கும்னு நீங்க அடையாளம் காண்பீங்க பார்ப்போம். இப்ப நன்னறி கல்வி தலைப்பை நம்ம பார்ப்போம். நான் ஒரு பாடல் மூலமா ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இந்த பாடம் என்ன பாடம் சொல்ல வரேன்னு. விளங்குது.
சரி, அடுத்த மாணவருக்கு கேட்க ஒரு பாட்டு. சரி, அடுத்த மாணவருக்கு கேட்டிருப்பீங்க பாட்டு. ஒரு தெளிவான ஒரு பாட்டு, நம்மளோட நன்னெறி கூறுகள் அடங்கிய ஒரு காணொலியை பாத்தீங்க. பிடிச்சிருக்கா பாட்டு? அனைவருக்கும் பிடிச்சிருக்கா? இந்த பாடல் வரிகை யாராருக்கு தெரியும்? யாரா திருப்பி போட்டா பாட முடியும் சேர்ந்து? கை தூக்குங்க பாப்போம். யாரால பாட முடியும்? திருப்பி போட்டாலும் பாட முடியும் மாணவர்கள்? முடியுங்களா? சந்தோஷ், சந்தோஷ் பாட முடியுங்களா? சந்தோஷ், பிடிச்சிருக்கா பாட்டு? பவித்ரன், திருப்பி பாடணுமா? போடலாமா அந்த பாட்டை? அதுல பல நன்னெறி கூறுகள் இருக்கு. அன்புடைமை இருக்கு, நடுநிலைமை இருக்கு, வேற என்ன? நன்றி, நன்றி உடை இருக்கு, ஒற்றுமை. ஓகே, இப்ப நம்ம அடுத்து இன்னொரு தடவை கேட்டு எல்லாமே சேர்ந்து பாடுவோம். சரிங்களா? செய்ய கூட நீங்க செய்யலாம். ஓகே, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? அப்ப புவேந்திரன் சிறப்பு மாணவர். ஓகேவா புவேந்திரன்? எல்லாம் நம்ம சேர்ந்து இன்னொரு தடவை இந்த பாட்டை ஒழுக்கம் செய்வோம். இந்த பாட்டை நம்ம கேட்டு பார்க்கலாமா? சேர்ந்து செய்து பார்ப்போம். அன்பு என்பது இறைவனானது, அன்பு என்பது தெய்வமானது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே தெய்வமானது,
அன்பு என்பது தெய்வமானது. தெய்வமானது அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பது தெய்வமானது அன்பு என்பது இன்பமானது. அன்பு என்பது இன்பமானது. இன்பமானது. என்பது இன்பமா. ஓகே மாணவர்களே, உங்களுக்கு ஒரு பாராட்டு, கை தட்டிங்க, சிறப்பா செஞ்சீங்க. ஓகே சரி, இப்ப நம்ம வந்து இந்த தலைப்பு இந்த பாடலோட தலைப்பு என்னவா இருக்கும்? அந்த பாடத்தோட தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லி கொடுக்க யார சொல்ல முடியும்? புஷ்மிதா நாயர் சொல்ல முடியுங்களாமா? என்ன தலைப்பா இருக்கும் இன்னைக்கு? யாரால ஊகிக்க முடியுது? சரி, யாரால சொல்ல முடியும்? அந்த பக்கம் உள்ளவங்க. ஓகே, இங்க பிரேனிலா சொல்லுங்க பாப்போம். அன்பு உடைமை. இன்றைய தலைப்பு வந்து அன்பு உடைமை. அன்புடைமையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அன்புடைமை பத்தி நம்ம பார்க்க போறோம். அன்புடைமை பத்தி பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்புடைமை பத்தி எல்லாருக்கும் தெரியுதானே? ஓகே, அன்புடைமை பத்தி நம்ம விவாதிக்க போறோம். ஓகே, இந்த அன்புடைமை தலைப்பு பாருங்க. அன்புடைமை. அன்புடைமை எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செலுத்துவது ரொம்ப முக்கியம். தாவரங்கள் மீதா, மிருகங்கள் மீதா, மனிதர்கள் மீதா, ஏழைகள் மீதா, பணக்காரங்க மீதா உலகமே அன்பால இயங்குகிறது. அங்க ஒரு சின்னத்தை பாத்துருக்கீங்க தானே? அங்க சின்னம் தெரியுதா இல்லையா? அது என்ன சின்னம்? அது அன்புடைமை. அதுக்கு தலைப்பு பின்னால என்ன சின்னம் இருக்காது? என்ன அது? ஹார்ட் செஞ்சு காமிங்க பாப்போம். எல்லாம் ஹார்ட்ட செஞ்சு காமிங்க. எல்லாம் தூக்கி எல்லாரும் ஹார்ட் காமிங்க. ஹார்ட் தெரியுதா? பார்க்க முடியுதா? வழங்குதா? ஓகே, ஹார்ட் தெரியுது தானே? ஒவ்வொரு மனிதனோட ஹார்ட்லயும் அன்பு இருக்கு. அன்பு இருக்கா? மத்தவங்கள்ட்ட காமிக்கணும். ஆனா அன்பை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒரு ஆளோட அன்பு வந்து ரொம்ப முக்கியமான அன்பா இருக்கும். சிறப்பா அன்பை செலுத்தினவங்க யாரு உங்களுக்கு தெரியும்? மற்றவங்க ஓகே சொல்லுங்கய்யா. அம்மா, அப்பா, தாத்தா, அண்ணன், பெற்றோர்கள், அண்ணன். ஞானஸ்ரீ சொல்லுங்க. ஞானஸ்ரீ சொல்லுங்க. அம்மா. வெரி குட் ஞானஸ்ரீ, சிறப்பு. வேற? சஷ்மின் சொல்லுங்க. தம்பி. தம்பி. அன்பு ஒவ்வொரு குடும்பத்தில இருக்குதானே? அப்பதான் கை தட்டு. குடும்பம், தம்பி. வேற? ரோமிஷ் நாயர் அண்ணன். அண்ணன். ஓகே, இப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்களோட அன்பை பார்த்துட்டோம். இப்ப உலக தலைவர் இருக்காங்க, நாட்டு தலைவர் இருக்காங்க. இப்ப அடுத்தவங்க அவங்களோட அன்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு இப்ப பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல நீங்க தேட போறீங்க அந்த அவர் யாருன்னு. அவங்களோட இதில் லிங்க கொடுத்துருவோம். இப்ப நீங்க அதை தட்டி பார்க்க போறீங்க. தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யாருன்னு.
இருங்க, அடுத்து நம்ம கொடுக்கப்பட்ட லிங்க பாருங்க, உற்று கவனிச்சாதான் தெரியும். ஓகே, இந்த லிங்க தட்டி பாருங்க. உங்களுக்கு வந்திருக்கும் தானே இந்த இது லிங்க தட்ட முடியுதுங்களா? பாருங்க, தட்டி பாருங்க. ஓகே, லிங்க் கொடுக்கப்பட்டது. லிங்க தட்டி பாருங்கயா. ஓகே, இந்த பாடப்புத்தகத்தை பாருங்க. இந்த பாடப்புத்தகத்துல நீங்க பக்கம் 59 இருக்கு உங்க பாடப்புத்தகத்துல. இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த பாடப்புத்தகத்துல. அந்த லிங்க் தட்டுறதுக்கு முன்னுக்கு இந்த பாடப்புத்தகத்தை பாத்துருவோம். ஓகே, இந்த பாடப்புத்தகம் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? இதா சார், படிக்க முடியுதா? ஓகே, பாடப்புத்தகம். ஓகே, யாராரு வாசிக்க முடியும்? இது தெளிவா தெரிஞ்சு வாசிக்க முடியுது? மற்றவங்க அங்க வாசிக்க முடியுதா? மக்களுக்கு தொண்டு செய்யவே நான் இங்க வந்துள்ளேன். உதவி செய்ய என்னை அழையுங்க. யாரு? என பொது தொண்டுக்காகவே தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த உலகின் சாதனை பெண் என அழைக்கப்பட்ட ஒருவரின் விவரங்களை பார்ப்போம். உலகின் சாதனை பெண் தெரியுதா உங்களுக்கு? பார்க்க முடியுதா உலகின் சாதனை பெண்ண? ஓகே, அவங்களோட கொள்கையை பாருங்க. கொள்கை இப்ப வாசிக்க முடியுதா? கொள்கைய கொள்கை தெரியுதா? யாரால? சந்தோஷ் வாசிக்க முடியுங்களா? சந்தோஷ் முடியும். ஒரு புன்னகையில் இருந்த அமைதி பின் பிறக்கிறது. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அன்பை பரப்புங்கள் என்பதாகும். ஓகே, புன்னகை புன்னகைல எல்லாத்தையும் இருக்குதானே. ஆனா அவங்க சொன்ன கோட்பாட பாருங்க. அமைதி பிறக்கிறது, புன்னகை செஞ்சாவே அமைதி பிறக்குது அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து தஸ்வின் சொல்லுங்க பாப்போம். தஸ்வின், பெற்ற விருதுகளை பத்தி சொல்ல முடியுமா? அவங்க பெற்ற விருதுகள், அவங்க பெற்ற விருதுகள் தெரியுதா? பெற்ற விருதுகள் தெரியுதா? தஸ்வின் சொல்லுங்க பாப்போம். பெற்ற விருதுகள் என்ன இருக்கு? பெற்ற விருதுகள் 1950 என்ன கிடைச்சது? அன்பின் பணியாளர், விலோஷினி
அடுத்தது 1962 என்ன விருதுமா? இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது. ஓகே. 1979 என்ன வருது? யார் சொல்ல அமைதி முடியும்? என்ன விருதுமா? அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகே. பாரத ரத்னா எப்ப கிடைச்சிச்சு? பாரத ரத்னா 1980. 1980. தோற்றம், அவங்களோட தோற்றம். இப்பெல்லாம் நம்ம இவங்களை பத்தி பேசுறோம் தானே, அவங்க தோற்றம் கண்டிப்பா நமக்கு ஆர்வமா இருக்கும். தோற்றம் யாராவது சொல்ல முடியும்? யாரு? சுருக்கங்கள் நிறைந்த முகம், நீண்ட முகம். ஓகே. கருணை பொங்கும் விழிகள், ஓகே. நீல கரையிட்ட வெள்ளை கைத்தறி சேலை. நீல கரையிட்ட வெள்ளை கைத்தறி சேலை அவங்க உடுத்திருந்தாங்க. ஓகே. அடுத்தது பிற அன்பின் பணியாளர். பணியாளர்னா என்ன? யாராவது சொல்ல முடியும்? பணியாளர்னா உமி சொல்லுங்க பாப்போம். உமி, பணியாளர்னா என்ன? உமி, பணியாளர்னா என்ன அர்த்தம்? சேவையாளர். சேவையாளர். ஓகே, நன்றி உமி. ஓகே, சரி. அவங்க சேவையாளர் என்னென்ன செஞ்சாங்க? என்னென்ன செஞ்சாங்க? யாராவது சொல்ல முடியும்? சேவையாளர் என்ன வேண்டியிருக்கு? எய்ட்ஸ், தொழுநோய், காசநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்வாழ்வு மையங்கள் அமைத்தல். ஓகே, செஞ்சாங்களா இல்லையா? இப்ப எய்ட்ஸ்னா எய்ட்ஸ் ஒரு கொடுநோய், தொழுநோயும் கொடுநோய், காசநோயும் கொடுநோய். கொடுமையான நோய் அது. வைரஸால பரவக்கூடிய நோய்க்கு அவங்க வெறும் பங்காற்றினாங்க. ஓகேவா? சரியா? ஓகே, சரி. அவங்க நோய்களை பத்தி அவங்க சொல்லிட்டோம். அவங்கள பத்தி ஒரு அன்புக்கு உதாரணத்தை ஒரு பேசிட்டு இருக்கோம். ஆனா யாருக்கு நமக்கு தெரியாது. பார்த்தா 56 பாட புக்ல இருக்கு. சரிங்களா? அன்புடைமை கீழே வந்து தடுக்குவது. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கோம்? யாரா இருக்கும்? யார் அன்புக்கு சம்பந்தப்பட்டவங்க? யார் என்ன? அடுத்தது நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அடுத்த லிஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. பார்க்க முடியல நீங்க எல்லாம் அங்க காமிச்சீங்கன்னா நீங்க பாருங்க. போட்ட முடியா? போட்டார், சாரு போட்டாரு. புதிர் விளையாட்டு. போடுவாரு. அதை பாருங்க, கண்டுபிடிங்க. செய்யலாமா சார்? மற்ற செய்யுங்க, முயற்சியோட செய்யுங்க பார்ப்போம்.
இது நான் இந்த ஸ்கிரீன் பக்கத்துல ஓகே அடுத்தது டீச்சர் நான் செஞ்சிட்டேன். இதை வச்சிருங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட். இங்க செஞ்சுட்டு இருக்காங்க இருங்க. டீச்சர் நான் செஞ்சுட்டேன். வெரி குட் வெரி குட். பாராட்டுகள், வெரி குட். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, தெரிஞ்சா யாருன்னா அவங்க? யாரா சொல்ல முடியும்? டீச்சர் அன்னை தெரசா. அன்னை தெரேசா. அன்னை தெரேசா பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தான் பேசணும். அவங்கள பத்தி தான் பேசி அவங்கள பத்தி தான் வளர்க்கணும். சரிங்களா? அன்னை தெரேசா அவங்க உடைய பாருங்க. இந்த உடை இன்னைக்கு முகம் அந்த கண்ணோட பாடத்தை பாருங்களேன். முடிஞ்சிருச்சே. சரியா? அன்னை தெரேசா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு அவங்கதான் ஒரு உதாரணம். அவங்க வாழ்க்கை வரலாறு முடிச்சு. யாரு எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன். வேற யாரும் இன்னும் முடிக்கல? முடிக்காத இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் முடிச்சிட்டீங்க. முடிச்சாச்சு. ஓகே, அன்னை தெரேசாவோட அவங்க அன்புக்கு ஒரு உதாரணம் பாடலை கேட்டோம். அவங்கள பத்தி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்த ஸ்லைட்ல அவங்கள பத்தி சொல்லுவோம். சரி, அடுத்த ஸ்லைட்ல நீங்க வாசிக்க தெரிவிக்க போறீங்க. என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, அவங்களால என்னென்ன செய்ய முடிச்சு, கண்டிப்பா தெரியணுமா இல்லையா? சரி, யாருக்கு அன்னை தெரேசாவை தெரியாது? தெரியாத இருக்கீங்க அன்னை தெரேசாவை? சரி, வேற ஒருத்தருக்கு அன்பு மனுஷாலும் இருக்காங்க ஒருத்தாங்க. அவங்க தமிழர்கள் தான். அவங்க பேர் மால ஆரம்பிக்கும். அவங்களுக்கு மனுஷால பல பட்டம் பேர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு யாராலும் சொல்ல முடியும்? மால ஆரம்பிக்கும், இம்முல முடியும். யாரு அன்புக்கு சொந்தக்காரங்க? யாரால சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். இறந்து போனாங்க, சமீபத்துலதான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு தான் விருதுகள் கொடுக்கப்பட்டது. மலேசிய மக்களுக்காக பல சேவைகளை செஞ்சாங்க. யாரது? ரூபா சொல்லுங்க பாப்பா. யார் ரூபாங்க? மாட ஆரம்பிச்சு இம்முட முடிச்சு. யாரு? அஞ்சு சொல்லிட்டு 5 எழுத்து. யாருக்கு தெரியும்? மகேந்திரன் தெரியுங்களா? பார்க்க மாட்டேன். யாரு? ரோஷினி தெரியுங்களா? மலேசியால உள்ளாங்க. அவங்க பேர் அன்னை. என்ன ஒரு அன்னை?
அன்னை மக்களை பார்த்துருக்கீங்க, அவங்கள பத்தி பத்தியா வந்துச்சு. அன்னை மக்களை பத்தி நம்ம வெளிநாட்டுல அன்னை கிரேஸா தெரிவித்தா போறாரு, அன்னை விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அவங்களும் பெரிய சாதனை பண்ணாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சாங்க, தேவையானாங்க. நம்ம அவங்களையும் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா. அவங்க படம் பார்த்துருக்கீங்களா? அன்னை மகளத்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கல. நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியும், கண்டுபிடிக்க முடியும். அன்னை தெரேசா அவங்களோட வாழ்க்கையை பார்க்க வாசிக்க முடியுதா? பார்க்க முடியுதா உங்களால? ஓகே, அது என்ன வாசிக்க முடியுது பாருங்க. டீச்சர் என்னால முடியும். புரியுதா? பார்க்க தெரியுதா? அன்னை தெரேசா பத்தி விஷயமா சத்தம் கேட்கிறடா, சொல்லுங்க. அன்புதான் என்ன அந்த அவங்க போட்டதுல உங்களுக்கு எந்த வாக்கியம் பிடிச்சிருக்கு? எந்த வார்த்தை பிடிச்சிருக்கு? சொல்லுங்க. எந்த சொற்கள் மனசை கவனிச்சு? எது படிச்சு பார்த்து சொல்லுங்க. எந்த பார்க்க முடியுதா? ஓகே, வினேஷ் நீ சொல்லுங்க. அன்புதான் உனது பலவீனம் என்றால் உலகில் மிக பெரிய பலசாலி நீ தான் என்கிற வரியை உதிர்த்தவர் அன்னை தெரசா. யாருமே நெருங்கி சென்று சிகிச்சை அளிக்க தயங்கிய தொழ நோயாளிகளிடம் தயங்காமல் சென்று தன்னால் இயன்ற சேவைகளை செய்து புகழ் பெற்றவள் தான் அன்னை தெரசா. அடிப்படையில் கிறிஸ்தவ மத அமைப்பின் கன்னியாஸ்திரி சேவையில் ஈடுபட்டாலும் பிற்காலத்தில் அனைத்து வகையான மக்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து உலக புகழ் பெற்ற அன்னை தெரசா வரலாறு குறித்து இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, வினோஷினி கேமரா ஆன் பண்ணுங்கம்மா. கேமரா பார்க்க முடியல. வினோஷினிய கேமரா ஆன் பண்ணுங்க. நோய், வறுமை போன்ற காரணங்களினால் துன்புறுகின்ற சிறுவயது குழந்தைகள், முதியோர்கள் போன்றவர்களின் துயரங்களை போக்க அன்னை தெரசா அவர்கள் தான் தொடங்கிய அமைப்பிற்கு தேவையான நீதியை பெற தினந்தோறும் வெளியில் சென்று காலை முதல் மாலை வரை பொதுமக்களிடம் நிதி வசூல் செய்ய செல்லும் ஒரு அன்பானவர். அவரிடம் உள்ள அன்பு உள்ளமே அவரை சாதனை மனிதராக உருவாக்கியது. வினோஷினிக்கு கைத்தறி கொடுங்களா? இப்ப அன்னை தெரசா வந்து அவங்க விளக்கிட்டாங்க, படிச்சுட்டாங்க. அன்னை தெரசா பத்தி நம்ம படிக்கும் போது அதுல ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவங்க வந்து சொன்ன அனுதினமும் வந்து ஏழை மக்களுக்கு காசு
வசூல் செய்ய அங்க போவாங்க. போகும்போது அதுல வந்து ஒருத்தர் அவங்க அனுதினமும் வந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு காசு சேர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கை நீட்டி காசு கேட்கும் போது அவங்க வந்து என்னென்ன உமிழ்னு சொல்லுவாங்க, நம்ம எச்சி வந்து கையில துப்புனாரு. கையில துப்பும் போது அவங்க கோவப்படல, மத்தவங்களும் அப்படி பதறி போயிட்டாங்க. ஒரு 84 ஒரு மூதாட்டி இப்படி செஞ்சுட்டாங்கன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே, ஐயா பரவாயில்ல, உங்க எச்சில நான் பார்க்க கூட வாய்ப்பு கிடைச்சிட்டேன், முடிஞ்சா எனக்கு வந்து உதவி செய்யுங்க. அவங்களோட அன்பை பாருங்க, அதை வந்து அவங்க சுட்டி காமிச்சிருந்தாங்க. அன்புடைமை வந்து அவ்வளவு ஒரு வேகமானது, விவேகமானது. அதனால யாரு சொல்ல முடியும் எந்த வரி உங்களுக்கு கவர்ந்துச்சுன்னு அந்த வரிகள்ல? யாரால சொல்ல முடியும்? அங்க உள்ளவங்க கை தூக்குங்க. சரிதா? அந்த வரிகளை சொன்னா சிறப்பா இருக்கும். உங்களுக்கு கவர்ந்த வரிகள் இங்க உள்ளவங்க யாராச்சும் சொல்லுங்க. கல்கன் என்ன வரி பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப? நீதி வசூல் செய்யக்கூடிய ஒரு அன்பான வரவு. வேற வேற யாரு அங்க சொல்ல போறீங்க? ஓகே, தஷ்வின் சொல்லுங்க. தஷ்வின் கை தூக்கிருக்கீங்க. வேற உமி இருக்கீங்களா? சந்தோஷ் யாரால சொல்ல முடியும்? வேற வரி என்ன வரி இருக்கு? ஓகே, பிரேனிலா சொல்லுங்க பாப்போம். ஓகே, அன்பு வந்து உன்னோட பலவீனம்தான் நீ தான் பெரிய பலசாலி. அதான் சொன்னவர் வந்து அவங்க அன்னை தெரேசா. ஓகே, இப்ப நம்ம பாடல் கேட்டோமா, அன்பு என்ற அந்த பாடல், அன்பு என்பது தெய்வமானது, அந்த பாடல் பாட்டீங்களா இல்லையா? அதுல பல இதை காமிச்சிருக்காங்க, பல கூற்று அன்பை பத்தி. அதோட தொடர்பு படிச்சு நம்ம அன்புடைமையை படிச்சுட்டு இருக்கோம். இப்ப அன்னை மங்கலம், மலேசியாவோட அன்னை மங்கலம் எடுத்தாலும் எனக்குரிய அவங்க இதே மாதிரிதான் செய்ய சொல்லுவாங்க. ஓகே, நீங்க என்ன அன்பு சூழலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கீங்க? மக்கள் உங்களுக்கு இது 10 வயசு ஆச்சு, அன்பு உங்களுக்கு நடந்த வாழ்க்கையில சொல்லுங்க பாப்போம். யாரால சொல்ல முடியும்? அன்பு எப்படி நீங்க செலுத்தினது? ஓகே, வேற கல்வின்னு சொல்லிட்டாரு ரிஷிகன். ஏதாச்சும் அன்பை பத்தி சக்தி, அங்க உள்ள மாணவர்கள் நீங்க அன்பா என்ன நடந்துக்கிறீங்க? ஒரு இதை சொல்லுங்க பாப்போம். உங்களோட சூழலை சொல்லுங்க. தஷ்வி சொல்லுங்கயா. மற்றவர்கிட்ட அன்பா பேசணும். அன்பா பேசலாம். கேமரா ஆன் பண்ணுங்கம்மா. விலோஷனை பார்க்கவே இல்லை. நயனாசிரி கூட சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம், என்ன அன்பு சொல்ல முடியும் அன்பை பத்தி? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். உதவி செய்யறது அன்பு. அன்பு எப்படி செலுத்துவீங்க? எப்படி காமிக்கீங்க? ஒரு உதாரணம், ஒரு பூனைக்குட்டி அழுவல மாட்டிடுச்சு, உணவு தருதல், அதை காப்பாத்து கொண்டு வரீங்களா? அது அன்பு. அதே மாதிரி நான் கேட்கிறேன், அன்பை சொல்லுங்க பாப்போம். நம்ம வீட்டுல ஏதாவது பண்டிகை நடந்தா பக்கத்துல வந்து அண்டை வீட்டாலும் கூப்பிடுறான். சொல்லுங்க சந்தோஷ். திருப்பியும் ஒரு முறை சொல்லுங்கயா. உணவு கொடுத்தல், அம்மாக்கு உதவி செய்யலாம். ஓகே, உதவி செய்யலாம், மற்றவங்களை அன்பு செலுத்தலாம், உதவி செய்யலாம். வேற இப்ப இது இப்ப சொல்ல ரூபா வந்தீங்க. பொருள் ஷேர் பண்ணலாம். என்னமா? பொருள் ஷேர் பண்ணலாம். பொருள் வந்து பங்கிட்டு கொள்ளலாம். வேற இப்ப ஒருத்தவன் கை தூக்குனீங்க. சொல்லுங்க பாப்போம். கை தூக்கி சொன்னீங்களா யாரும்? முயற்சி செய்யுங்க. இது வந்து நம்ம 3 பள்ளிக்கூடத்து மாணவர்கள் இங்க இருக்காங்க. தைரியமா வெரி குட். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எல்லாம் கை தட்டுங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தவறா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. சொல்லுங்க.
நீங்க செய்த உதவி 10 வயசு மட்டும் செய்த உதவி தெரியலையா ஒண்ணும் அன்பு செலுத்துறது இல்லையா? இப்ப அந்நிய செலுத்துக்கு பரிசு கொடுப்பீங்க தானே? ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுப்பீங்களா இல்லையா? அது ஒரு வகையான அன்பு. சரிங்களா இல்லையா? அன்பு வந்து நீங்க எப்படி வேணாலும் செலுத்தலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஒரு அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு என்ன காமிக்குது பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த ஸ்லைட்ல குயிஸ் விளையாட போறீங்க. குயிஸ் அங்க பாருங்க, சார் கொடுப்பாரு இப்ப உங்களுக்கு குயிஸ். குயிஸ் கொடுத்து அதை உங்களுக்கு போட்டதுக்கு பிறகு நீங்க என்ன எப்படி செய்யறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப குயிஸியா பாருங்க கொடுத்தாச்சு. ஓகே, இந்த மாடல் எப்படி செய்யறாங்க சார்? உங்களுக்கு சொல்ல முடியுமா? புரியுதா? ஓகே, உங்களுக்கு பார்ப்போம். குயிஸ் பார்ப்போம். குயிஸ் ஓகே, பேரு யார் பேர் அடிப்பீங்க? ஓகே ஓகே, யாரே அடிச்சது? ஓகே, கம்மியா கடிங்க உங்க பேரு. ஓகே ஓகே, மத்தவங்களும் செஞ்சு பாருங்கய்யா, செஞ்சு பாருங்க. முடிந்தால பாருங்க. ஓகே, பண்ணுங்க. முதல் கேள்வி வச்சுங்க அப்போ. ஓகே, வெரி குட். செஞ்சாச்சா ஒன்றாவது எல்லாம்? புரியுதா? கஷ்டமா இருக்கா? ஓகே, ரெண்டாவது வாங்க பிரேனிலா. அடுத்தது எங்க? ஓகே, அடுத்தது அடுத்தது வாங்க ரிஷிகன். ஓகே, அடுத்தது வாங்க அஸ்வினி. ஓகே, ஓகே, வெரி குட். கை தட்டுங்க. ஓகே, எல்லாம் கை முடிச்சாச்சா? ஓகே, அடுத்து வாங்க. ஓகே ஓகே, சுகேஷ் வா.
செய்வாங்க. அவங்க படிச்சுட்டு அவங்க செய்யணும். ஒவ்வொரு ஆள படிச்சுட்டு அவங்க செய்யணும் அந்த குவிஸ. ஓகே. சரி, அடுத்து யாரு? வாங்க சக்தி வாங்க. நாங்க பாப்போம் யாரு அதிகமான புள்ளிகள் எடுத்துக்கான்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே சரி. ஆல் டன். எப்படி படம் அது என்ன படிச்சீங்க? அது தகப்பனாருக்கு என்ன வந்துச்சு வார்த்தை? ஓகே, இப்ப எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? செய்ய முடியுதா? கேள்வி யாரா என்ன செய்ய முடியல? முடிஞ்சிருச்சே. கேள்வி சொன்னாங்க இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? தஸ்மின் சொல்லுங்க, சொன்னாங்க இருந்தா கஷ்டமா இருந்துச்சா? ஓகே, எல்லாரும் செய்ய முடிஞ்சா? யார் எல்லாரும் ரைட் கை தூக்குங்க. எல்லா கேள்வி ரைட் கை தூக்குங்க. ஓகே, விலோஷினி எல்லாமே ரைட் வாங்கிருக்காங்க. மற்றவங்க யாரு எல்லாமே ரைட் வாங்கிருக்கீங்க? ஓகே, ரூபா கணேஷ் வாங்கிருக்காரு, எல்லாமே ரைட் வாங்கிருக்காரு. ஓகே, அந்த கேள்வி புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? ஒவ்வொரு கேள்வியும் முதல் கேள்வி என்ன, ரெண்டாவது கேள்வி என்ன விளங்குச்சு எல்லாருக்கும்? அப்படியே எல்லாமே எல்லாம் அன்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் தானே? அன்பப்பட்ட செயற்பாடுகள் வச்சிருக்கோம். சரி, இப்ப 2 பள்ளிக்கூட மாணவர்கள், 3 பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்கீங்க. இப்ப வந்து அன்புடைமை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சொல்ல போறீங்க? அன்புடைமை உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? ஆசிரியர் ஒரு மணி நேரம். ஓகே, மாணவங்க பதில பாருங்க. நம்ம போட்டுட்டோம். விலோசினி 100 எடுத்தாங்க. பாத்தீங்களா? 9 வந்து 100க்கு 100 வச்சிருக்காங்க. மத்தவங்க பாருங்க, ஒரு கூட இருக்கு. 86 நீங்க செய்ததை காமிச்சு பாருங்க. உங்களோட புள்ளிகள் எல்லா புள்ளிகளும் இங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்புறம் வரிசையா வரும் கேள்விகள். இந்த சோப்பு வாங்கிட்டீங்கன்னா 186 பார்க்கணும். ஏன் இப்ப வந்திருக்கு, அதனால மார்க்கா குறைஞ்சிருச்சு. சந்தோஷமா இருந்துச்சா விளையாடுறதுக்கு? பிடிச்சிருந்துச்சா? ஒரு வித்தியாசமான சொல்ல முடியும். அவங்க கருத்துல முதல்ல அந்த இவங்க கோத்தலிமா பள்ளி மாணவர்கள் சொல்லுங்க பாப்பா உங்க கருத்துக்களை. என்ன கத்துக்கிட்டீங்க தலைப்புல இருந்து? ஓகே, நயன் சரி சொல்லுங்க. அவங்கதான் கை தூக்கிருக்காங்க. உதவுதல். நயன் சொல்லுங்க. என்ன அந்த பாடத்தை அன்புடைய என்ன கத்துக்கிட்டீங்க? உதவிதல். அன்பு. ஓகே, அதான் உதவி செய்யும் நட்பாமை. ஓகே, வெரி குட். இப்போ நீங்க 3 பள்ளி மாணவர்களை இப்ப நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை
வித்தியாசமான பாட போதனை ஐடியா கிடைச்சிருக்கோம். சரிங்களா? உங்களோட கருத்துக்கள் சொல்லிங்க. ஒரே ஒரு தலைப்பு தான், அன்புடைமை பத்தி தான் பேசுறேன். அன்புடைமை பத்தி உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஓகே? சிவசர்சன் கை தூக்கியிருக்காரு. சிவசர்சன் சொல்லுங்க. விலோஷினி சொல்லுங்க. விலோஷினி சொல்லுங்கம்மா. விலோஷினி விலோஷினி சொல்லுங்க பாப்போம். விலோஷினி கை தூக்கியிருக்காங்க. கருத்துக்கள் ஓகே. அவங்க விலோஷினி சொல்றாங்க அன்புடைமை மற்றும் உதவி. பாக்ஸ்ல போட்டா கூட ஓகே தான். அன்புடைமை மற்றும் உதவி. வேற ஓகே. இப்ப அன்புடைமை இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் வந்து இந்த பாடப்பகுதியை முடிப்பதற்கும் அந்த வாய்ப்பினை வழங்கிய கோதரிம தலைமை ஆசிரியருக்கும் அப்புறம் சிறப்பு தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், மாணவ அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். சிறப்பான ஒரு பங்கேற்பை ஏற்படுத்தி ஒரு சூழல் போதிக்கும் சூழலை முதன்முறையாக அமுல்படுத்தி வாய்ப்பு வழங்கியதுக்கு நன்றி. மரியாதை இவங்க கஷ்டம் சொல்லியிருக்காரு. மரியாதை பத்தி கத்துக்கொண்டேன் சொல்லியிருக்காரு. உங்க கருத்துக்களை சொன்னாதான் நான் சொல்லிக் கொடுத்த அடைவு நிலை எவ்வளவு போயிருக்குன்னு தெரியும். அவரு தசரதை வந்து உதவி பண்ணும் அன்பு உதவியை பத்தி பூவேந்திரன் சொல்லியிருக்காரு. சோ டீச்சர் சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து லிங்க் ஆடினா அனுப்புவோம் தலைமை ஆசிரியருக்கு. உங்க லிங்க் ஆடினா நீங்க வந்து யூஸ் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அப்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஏதாச்சும் பேச போறீங்களா? தமிழ்மொழி டீச்சர், தமிழ்மொழி ஆசிரியர். இதுவரை சிறப்பாக நன்னெறி பாடத்தை நடத்திய ஹீவுட் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை பொன்னுமணி ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த செயற்குழுவினருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி டீச்சர். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். மாணவர்கள் தொழில்நுட்பத்தையும் தெரிந்து கொண்டார்கள், நன்னெறி பாடத்தை பற்றியும் நன்னெறி பண்புகளையும் தெரிந்து கொண்டார்கள். நன்றி டீச்சர். நன்றி ஆசிரியை. சிறப்பு துணை தலைமை ஆசிரியை, சிறப்பு பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை பாடத்தை முடிப்பதற்கு முன் அவங்க இருக்காங்களா? அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கும் முக்கியமா தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். மாணவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கை காமிங்க. என்னோட ஆசிரியர் ஐசிடி ஆசிரியர் பிரசாத் ஆசிரியருக்கு நன்றி கூற கல்வி கடமைப்படுகிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே, எல்லாம் விடைபெறலாம். எல்லாருக்கும் நன்றி. உமக்காசே அன்புடன் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி பிரசாத் அவருக்கு, பள்ளி அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. பாய் எல்லாரும், பாய். ஓகே, பாய். நன்றி டீச்சர். பாய். நன்றி. மிக சிறப்பாக நன்றி.